கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூகநல அறக்கட்டளை. நாம் செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுங்க. அறிவியல் சார்ந்தும் சரி, ஆன்மீகம் சார்ந்தும் இதை பற்றி பேசாத ஞானிகளோ குருமார்களோ தீர்க்கதரிசிகளோ கிடையாது. இதனாலேயே நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புக்கும் பாவத்துக்கும் ஏதாவது தீங்கு வந்துருமோன்னு பயப்படுறதும் உண்டு. ஆனால் இதையெல்லாம் ஏதாவது ஒரு பறவைக்கோ விலங்குக்கோ நாம் செய்யும்போது யோசிக்கிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. ஒரு எறும்பா கூட இருக்கட்டும், அதை நாம் ஏதாவது துன்புறுத்துகிறோமா கஷ்டப்படுத்துகிறோமா எதுவுமே தெரியாமல் நிறைய தப்புகளை செய்கிறோங்க. ஏன் அதை பற்றி நாம் சிந்திக்கிறது கூட கிடையாதுங்க. இதெல்லாம் கர்ம கொள்கைக்குள்ளே வர்றதும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தினசரி 20 கோடி கோழிகளை மனிதனின் உணவுக்காக பயன்படுத்துகிறோன்னு கூகுள் நிறுவனம் ஒரு கணிப்பில் சொல்லுது. கொஞ்சம் அந்த கோழிகளோட இறுதி நேரத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. எதுக்காக கொல்லப்பட போகுதுன்னு தெரியாது. இதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமான்னு நினைக்கும். இதுக்கப்புறம் இதோட குஞ்சுகளை யார் பார்த்துக்குவாங்க? எவ்வளோ ஏக்கம் இருக்கும்ல. இதே போல சூழல் தாங்க இன்னைக்கு போர்லாம் நடக்கிற நிறைய நாடுகளில் மக்களோட நிலைமை. அங்கே இருக்கிற மக்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நாம் இந்த சூழலில் இருக்கோம்? இங்கிருந்து எப்படி தப்பிக்க போகிறோம்? எந்த நேரத்தில் குண்டு விழும்? நம்ம பிள்ளைகளெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறோம்? உணவுலாம் இல்லாமல் இன்னும் எத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட போகிறோம்? இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு போர் நடக்குதுன்னு ஊடகத்திலேயோ பதிவுலேயோ பார்க்கும்போது சக மனிதனாக நாமளும் வருத்தப்படுறதுண்டு. ஆனால் இதே ஒரு பறவைக்கோ விலங்குக்கோ நடக்கிற துன்பத்தை பற்றி நாம் யாராவது யோசிக்கிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் கொல்றதுனால தான் போர்லாம் நடக்குதா? மனிதர்களுக்கும் கஷ்டம்லாம் வருதா அப்படின்ற கேள்விலாம் இருந்தாலும் இது அப்படி இல்லைங்க. மனிதர்களுக்கு வலிக்கிற மாதிரி தான் இந்த பறவைக்கும் விலங்குக்கும் கூட வலிக்கும் அப்படின்னு உணர்த்ததாங்க சொன்னது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க. சேஃபியன்ஸ் என்ற புத்தகத்தில் ஒரு பசுங்கன்று நவீன மாமிச தொழிற்சாலையை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, மாமிச உணவு உற்பத்திக்காக ஒரு பசு அது கன்றை ஈண்ட உடனேயே அந்த கன்றை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த கூண்டுலேயே தனியாக அடைக்கப்படுது. அதோட தாய்கிட்ட அதை விடாமல், வெளியே எங்கேயும் நடமாட விடாமல், விளையாட விடாமல் ஏன் இப்படி துன்புறுத்துறாங்க? அதோட தசைகள் எல்லாம் கடினமாகாமல் மெருதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. 4 மாதங்கள் கழித்து அதை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அது நேராக உற்பத்திக்காக மட்டும்தாங்க அனுப்பப்படுது. ஒரு உயிர் மேலே இரக்கமே இல்லாமல் ஏன் இப்படி கொல்லப்படணும்? ஏன் என்னன்னே தெரியாமல் ஏன் இந்த ஜீவராசி இவ்வளோ துன்பப்படணும்? அதுவும் ஒரு மனிதன் தன் உடம்பை வளர்க்க இது ஒரு குழந்தைய வதம் பண்ணுற மாதிரி. இந்த உதாரணத்தால் மாமிச உணவு உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலையெல்லாம் மூடணும் அப்படின்றதுலாம் இல்லைங்க. மாமிச உணவே உட்கொள்ளாமல் இருந்தால் அதுக்கான தேவையே இல்லாமல் போயிடும்ல. அதுதான் இங்கே எல்லாமே ஒன்று தாங்க. எல்லாரும் ஒரே உயிர் தான். இதை எவ்வளோ அழகாக வள்ளுவர் சொல்லியிருப்பார் தெரியுங்களா? திணற் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். அதாவது என்னன்னா, புலால் உண்றதுக்காக உயிர்களை கொல்லாமல் இருந்தால் புலால் விற்பனை செய்ய வேண்டிய தேவையே இருக்காதுல்ல. உண்மைதாங்க. உங்களில் நிறைய பேர் இந்த பதிவை கேட்டோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே கூட மாமிச உணவு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை டிசைட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம். இதுக்கெலாம் சிம்பிளாக ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. எல்லா உயிரையும் இங்கே சமமாக பாருங்கள். ஒரு எறும்புலேருந்து எல்லாமே என்ன மாதிரி தான். இதுவும் ஒரு ஆன்மா, அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு பாருங்க. அந்த உயிர்கள் மேலெல்லாம் கொஞ்சம் கருணையாக இருந்து பாருங்க. அந்த செயலே உங்களை மாமிசம் எடுத்துக்கிற பழக்கத்திலிருந்து இயற்கையாக விட்டுடும். பறவைகளுக்கும் நாய்களுக்கும் இது போன்ற ஜீவராசிகளுக்கும் தண்ணி வைக்கிறது, உணவு வைக்கிறது, நோய் தீர்க்கும் மருந்து வைக்கிறது, இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யும்போது இயற்கையாகவே புலால் உண்ற பழக்கம் இல்லாமல் போயிடுங்க. இதுக்கு இன்றைய விதை நாளைய விருட்சம் அமைப்பில் இருக்கும் உறுப்பினர்களே சாட்சி. முதல்ல பறவைகளுக்கெல்லாம் நீர்க்கிணம் அமைக்க தாங்க இந்த அமைப்பை ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் கூட மாமிச உணவு உட்கொண்டு தான் இருந்தோம். இந்த மாதிரியான கொடுமை செயல்களை செஞ்சுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பறவைகளுக்கு நீர்க்கிணம் வைக்கிறது, உணவு வைக்கிறது, இந்த மாதிரி கருணை செயல்களில் ஈடுபடும் போது சக உயிர்கள் கிட்ட தோழமையோடு பழகிறதும், சக உயிர்கள் படும் துன்பத்தை அறிஞ்சு செயல்படுறதும்,
இப்படி நல்ல மனிதர்களா நாங்களும் மாறிட்டோங்க. இன்னைக்கு எங்களால எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் இல்லைங்க. இது சத்தியமான ஒன்று. புலால் உண்றது மட்டும் இல்லைங்க, பால் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் எடுத்துக்கிறது இல்லை. இறுதியா இதுதாங்க, இங்க எல்லாமே ஒரே உயிர் தான். நாம எல்லாரும் இங்க சமம் தான். இரக்கத்தோடும் கருணையோடும் இருந்து பாருங்க, நிச்சயம் மாற்றம் உண்டாகும். இந்த பூமி போர்க்களம் மாதிரி இல்லாம எவ்வளோ அழகா அன்பு அதிகமாகி இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாங்க. இத எல்லாரும் சாதாரணமா கடந்து போற வலையொலி பக்கத்தின் பதிவு மாதிரி நிச்சயமா இருக்காதுங்க. பிற உயிர்கள் படுற கஷ்டத்தோட உண்மை நிலையை குறித்து சொல்லியிருக்கோம். மனிதனால அதுவும் ஏற்படுற அநீதியையும் பல உயிர்கள் படும் துன்பத்தை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.